மூன்றரை போய் வரும். ஈஸ்வரனை நோக்கிய தவம் செய்யலான்னு எங்க அப்பா அடைய மாட்டாரு. பண்ணிக்கப்பா எங்க அப்பா பண்ணிக்கோ. ஒருத்தர ஒரு பக்கம் உடல் ஊனமா படிக்கிறான், இன்னொரு பக்கம் பண உடல் பண உடையவனா பணத்துக்கு மட்டும் இல்ல என்ன பண்ணலாம், அந்த சொர்க்க நரகத்தை வேறு பண்ணிக்கிறான். நல்லது செய்தவங்கள நரகத்துக்கும் மேல வச்சிடலாம். இப்பேற்பட்ட பிரிவினையா நீ நல்லவன் தானே, நல்லவன் இப்படிப்பட்ட பிரிவினை செய்யறான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் தவம் செய்ய போறேன். முதல்ல தவம் செய்ய போகும்போது 60,000 வருஷம் நோக்கி அப்பயும் அவன் வரல. இறப்பில இருந்து தவம் செய்யறோம், நம்மளுக்கே அவன் காட்சி தரல. அவன் எங்க பாமர மக்களுக்கு காட்சி தரப்போறான். 60,000 வருஷமா தவம் செய்யறோம், நம்மளுக்கே அவன் காட்சி தரல. அவன் எங்க பாமர மக்களுக்கு காட்சி தர போறான். பாமர மக்கள் நல்லா உடல் ஊனமா இல்லாத படிக்க போறான். பாமர மக்கள் அங்க செல்வந்தெல்லாம் படிக்க போறான். இப்பேற்பட்ட கடவுள இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லதாலும் ஒண்ணுதான். இவன் எப்படியாவது ஒழிக்க சொல்லிட்டு என்ன பண்ண, இன்னும் 10 தலையை எடுத்தான், 20 கரத்தை எடுத்தான். ஒரு வாயம் ஒருவரை நோக்கி பாடுது, ஒருவர் ஈஸ்வரனை நோக்கி பாடுது, ஒருவர் பிரம்மதேவனை நோக்கி பாடுது, ஒருவர் வந்து நாராயண நோக்கி பாடுகிறார். அப்படி 10 தலையும் 10 பேரை நோக்கி பாடுகின்ற கடுமையான தவம் செய்தார். 10 வாயும் 10 வார்த்தை பேசுறேன்னு வந்த வேலை தான். அதான் பேசிக்கிறேன். ஆமா, 10 வாயும் 10 வார்த்தை, ஒரே வாய் 10 வார்த்தை பேசு. 10 வாயம் 10 பாடு சொல்ல. அப்படியேப்பட்ட என்னடா இப்படியாப்பட்ட தவம் செய்யறான். கலைக்க வேண்டாம் சொல்லிட்டு அனுப்பி சூறாவளியை மேல அனுப்புறான். அப்போ வந்து நான் கலையில சூரியனை அனுப்பி அப்படியே நான் கலையவில்லை. அப்போது நான் கலையல. இதை பார்த்த ஈஸ்வரி ஈஸ்வரி தான் சொல்லுது, சாமி இப்பேற்பட்ட தவம் செய்யறான், அவனுக்கு ஏன் நீங்க அப்படின்னு கேட்கும் போது ஈஸ்வரி பின்னே அவன் இப்பேற்பட்ட தவத்தை செய்யறானா மரத்தை கேட்க போறான். அவன் உண்மையா கேட்டா கூட கேட்டுவான். அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்திலே ஈஸ்வரியா சேர்ந்தே வர சொல்லிட்டு வராங்க. எனக்கு வந்து 3 கோடி வரத்தை கொடுத்து விட்டாரு. அப்படிதான் 3 கோடி வரத்தை பெற்றார். என்னுடைய தங்கையாக சூர்பனாகப்பட்டது 3 பங்கு செய்தான். அதனால அவனை பங்கு செய்ய வேண்டும். துணையில பங்கு செய்துட்டான். அதற்காக இன்னொரு காலம் துணைவியோடு சேரக்கூடாது. ஜானகியை வந்து இளங்காபுரியில வச்சிருக்கேன், அசோகவனத்துல வைத்திருக்கேன். போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமாடா ஹரிஸ்? போய் பார்க்கலாமாடா ஹரிஸ்?